மயங்காதவங்களும் மயங்கிருவாங்க. இத செஞ்சு குடுத்து பாருங்க. நாளைக்கு என்னவோ பொங்கல் தாங்க. ஆனா இத செஞ்சதுக்கப்புறம் உங்க கூட ஷேர் பண்ணாம என்னால இருக்கவே முடியல. ஏன்னா இது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. அட் அ டைம்ல மீன் வறுவல், மீன் குழம்பு 2யும் சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். இது 2க்கும் மத்தியில வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. அதுதான் நல்ல வாசனையாவும் இருக்கும். அடுத்ததா ஃப்ளேம கம்மி பண்ணிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காஷ்மீர் மிளகாய் தூள் இது 3யும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா நான் இங்க ஒரு 5, 6 போல சின்ன வெங்காயம், ஒரு 4, 5 போல பூண்டு பல்ல நல்லா இந்த மாரி இடிச்சு வச்சிருக்கேன். அத இப்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கருவேப்பிலை இலைகள் சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் லேசா கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா அதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியை. நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க இதில். வேற எக்ஸ்ட்ரா மசாலா தூள் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ கிரேவி லேசாக பற்றி வந்ததுக்கப்புறமா அதில் மீன் சேர்த்துற வேண்டியதான். நான் இன்னைக்கு வஞ்சர மீன் சேர்க்குறேன். 2 பக்கமும் திருப்பி போட்டு மசாலா சவர்ந்து நல்லா மீன் வெந்ததுக்கப்புறமா இறக்கிற வேண்டியதான். கருவாடு குழம்பு, மீன் குழம்பு 2 டேஸ்ட்லேயுமே இருக்கும். சாதத்துக்கு பட்டாசா இருக்குங்க. சாப்பிட சாப்பிட தட்டு சோறு காலியாயிரும். இதை அடிச்சுக்க முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி எக்ஸலண்ட்டான ரெசிபீஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.